வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 259.4 அப்படின்ற இடத்துல நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆகிருந்தது. நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேச்சுரல் கேஸ்க்கு மார்க்கெட் வந்து மறுபடியும் பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்மளோட முதல் எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, நம்மளோட வீக்லி டார்கெட்டான 261.20 அப்படின்ற டார்கெட்டையும் தொடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். நேற்று ஓப்பனிங் அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ப்ரைஸ் ஓப்பனிங்லேயே நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதற்கப்புறம் பாருங்கள், நேராக மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்மளுடைய முதல் டார்கெட்டை தொடுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் ஓரளவு ட்ராப் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அங்கே கன்சாலிடேட் ஆகி பாருங்கள், கரெக்டாக நம்மளுடைய முதல் டார்கெட்டான 261.20 வீக்லி டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. அதுக்கு மேலேயும் போய் 262 ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறமா இந்த நம்மளுடைய முதல் வீக்லி டார்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. எது வரைக்கும் கீழே விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 258.50 வரைக்கும் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் செல்லிங் கண்டினியூஸாக நம்மளை மாதிரி தான் எல்லோரும் ஓரளவு டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் கண்டினியூஸாக ப்ரைஸ் ட்ராப் ஆகி 258 க்ளோசிங் வந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டுடைய மொத்த ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்து பார்க்குறப்ப நம்மளுடைய முதல் பாதி நல்ல பையிங்க்கு சாதகமாக நம்மளுடைய வீக்லி டார்கெட்டை அச்சீவ் பண்ண வச்சுருக்கு. ரெண்டாவது பாதி இந்த முக்கியமான 262 261 அப்படின்றது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை அந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட நல்லா அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட் புதிய ஹை க்ரியேட் ஆகிருக்கு. 262 வரைக்கும் போய் புதிய ஹை க்ரியேட் ஆகிருக்கு. புதிய லோ க்ரியேட் ஆகலை, புதுசாக லோ க்ரியேட் ஆகலை. 257 அப்படின்றது தான் லோ. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் 254 பக்கமாக இருந்திருக்கு லோ. நேற்று ப்ரைஸ் க்ளோசிங் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், லோ புதுசாக க்ரியேட் ஆகலை, புதிய ஹை க்ரியேட் ஆகிருக்கு. ப்ரைஸ் ஓப்பனிங்கும் அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் க்ளோசிங் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஓரளவு கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஓரளவு பையிங் சாதகமாக இல்லாமல் ஓரளவு மார்க்கெட் இதுக்கப்புறம் கன்சாலிடேட் பண்ணலாம் அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதனால் இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நைமெக்ஸ் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் டைரக்ஷன் வச்சு பார்க்குறோன்னா 259 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற குறிக்கிது. இப்போ 259 பக்கமாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மி, க்ளோசிங்க்கு எல்லாமே இது பாருங்கள். அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் ஓப்பனிங், நேற்று மார்க்கெட்டுடைய க்ளோசிங் ஓப்பனிங், இது ரெண்டுத்துக்கும் எல்லாத்துக்கும் நடுவில் ஓப்பன் ஆகும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணும். ஓரளவு ப்ராஃபிட் பண்ணினவங்க என்ன பண்ணலான்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ரைஸ் ஓரளவு கன்சாலிடேட் ஆனதுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா முக்கியமான சப்போர்ட் ஜோனான 255.50 252.20 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற முக்கியமான சப்போர்ட் ஜோன் வந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். பை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் மார்ஜின் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறமா நல்ல கன்சாலிடேஷன் அப்படின்ற ஃபேஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நம்மளோட வீக்லி டார்கெட்டும் அச்சீவ் ஆகிருக்கு. நாளைக்கு நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது, அதையும் பார்த்துட்டு திருப்பி நம்ம ஒரு தெளிவான முடிவை எடுக்கலாம். இல்லை ட்ரெண்டில் இன்னும் ஃபுல் ட்ரெண்டையும் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நாங்கள் சொன்ன மாதிரி சப்போர்ட் வர வர பை பண்ணுங்கள், பை பண்ணி வெயிட் பண்ணுங்கள். சரிங்க, இதுதான் நம்ம இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எதிர்பார்க்குற விஷயம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.